சண்டே அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவும் சூப்பரான வாசனை வரும். இந்த டைம் 2 வாசனை வரப்போகுது. சாஃப்டாக இருக்கிற போன்லெஸ் சிக்கனை நல்லா ஸ்பைஸியாக மேரினேட் பண்ணிவிட்டு ஆயில் கம்மியாக வச்சு குக் பண்ண போகிறோம் 2 விதமாக. அப்புறம் அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நம்ம பாறை மீன் மசாலா போட்டு நல்லா கும்முன்னு ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் ஒரு சைடு, மீன் ஒரு சைடு. வாங்க நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு சண்டேல ஒரு வைப் பண்ணலாம். இது உங்கள் ஹாப்பி சேலம் 360. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்டே மெயின் பிளான் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வாங்குறது தான். பக்கத்தில் இருக்கிற கறிக்கோழி பண்ணைக்கு போயாச்சுங்க. போயிட்டு போன்லெஸ் சிக்கன் 1 kg வேணும்னு கேட்டேன், கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்லா கோழியோட நெஞ்சு பகுதியிலேருந்து வெட்டி கொடுத்தாங்க. ப்ளஸ் அதோட தோலையுமே நீக்கிட்டாங்க. ஸோ அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக கட் பண்ணி தர சொன்னேன். ஏன்னா நம்மளோட குக்கிங் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பாதி, அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணி அவங்களும் அழகாக வெட்டி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ப்ளஸ் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம பாறை மீன் ஒரு மீன் வாங்கியாச்சு. பாறை மீன் எப்படி கட் பண்ணி தர சொன்னேன் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக நம்ம கறி மீன் மாதிரி கட் பண்ணி தர சொன்னோம். பொதுவாக எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லி இப்படி வாங்கிட்டோம். ஸோ டோட்டலாக எல்லா மீனையுமே சிக்கன் மசாலா போட்டு, சில்லி சிக்கன் மசாலா போட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க. நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டோம். அது பாட்டு தனியாக ஊறிட்டு இருந்தது. இந்த பக்கம் என்ன பண்ணால் வாங்கிட்டு வந்த நம்ம போன்லெஸ் சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று சில்லி சிக்கனுக்கும் இன்னொன்று வந்து நம்ம வறுவலுக்கும் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஊற வைக்கணும். டேஸ்ட்டு மெயின் டேஸ்ட் அதில் தான் இருக்குது. அடுத்து கார்ன்ஃப்ளவர் போட்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா கலக்கணுங்க. எந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆகுதோ அதுவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா நம்மளும் மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற வச்சாச்சு. ஊறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம சின்னதாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்து போடுங்க. அவ்வளோதான். இதிலிருந்து வரக்கூடியதே வந்து நல்லா நமக்கு நல்லா கொதித்து நல்லா ஆயில் மாதிரி வரும். இதுக்கு மேலே எண்ணெய் தேவைப்படாதுங்க. கறி மசாலா கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், சில்லி சிக்கன் பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த போன்லெஸ்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பொதுவாகவே சிக்கன்னாவே சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இதில் எலும்பு இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவே குக் ஆகிடும். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட டேஸ்ட். இங்கே பாருங்கள் தான், அதுலேருந்து நமக்கு தன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மசாலா போட்டு நல்லா வேக விடுங்க. ஃபைனலாக இதுக்கு ஸ்பைஸியாக இருக்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை அப்படி குட்டி குட்டி அழகாக கட் பண்ணி வச்சுருந்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த ஆனியனோட ஸ்மெல் ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் நல்லா இறங்கும் உள்ள நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நமக்கு டயட்டும் வேணும், நல்லா டேஸ்ட்டும் வேணும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிட்டோம். அடுத்தது மெயினான விஷயம், நம்ம போன்லெஸ் சிக்கன் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா சில்லி சிக்கனுக்காக, அதை எடுத்து போட ஆரம்பித்தாச்சு. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, சில்லி சிக்கனை வந்து என்னோடய பிளேட்டில் சர்வ் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி சில்லி சிக்கன் நம்ம போட்டுட்ருக்கும்போதே காலி ஆகிடுச்சிங்க. பிளேட்டுக்கு சர்வ் பண்ண முடியல. ஏன்னா சூப்பராக இருக்கும். அப்படி ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பார்த்த உடனே சூப்பராக இருக்கும். அப்படியே நின்றுக்கிட்டே அடுத்தடுத்த குக்கிங்லாம் பண்ணும்போது என்ன ஆகி போச்சு, சாப்பிட்டே முடிச்சிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம கிச்சனில் இருக்கும்போதே சில்லி சிக்கன்லாம் காலி ஆயிரும். பொதுவாக அதை நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நமக்கு இது நல்லா இருந்தது. அடுத்தது வந்து மெயினாக ஃபிஷ்ஷு வந்து நம்ம 2 விதமாக பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கல்மீன், அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ண பீஸை நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே கல்மீன் போட போகிறோம். இன்னொரு செட்டு வந்து நம்ம சில்லி போட போகிறோம், மீன் சில்லி போட போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த இது பாருங்கள், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாறை மீனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஊற வச்சு கல்லில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள், பார்க்கும்போது மாசாக இருக்குது. அடுத்தது நல்லா சில்லி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு, மீன் சில்லியை நல்லா எண்ணெயில் போட்டு சாப்பிடும்போது பொதுவாகவே பாறை மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடும்போது 4 பக்கமும் அந்த டேஸ்ட் இறங்கிறது இல்லையா, உண்மையாகவே நல்லா சுவையாக இருக்கும். எல்லா குக்கிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது குழம்பு வேணுமேனு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது எல்லா எடுத்துகிட்டு வந்த கறி எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி முடிச்சாச்சு.
குழம்புக்கு என்ன பண்ணுறேன்னு யோசிக்கும் போது அப்போ தான் செம்ம ஐடியா, முட்டை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு பாருங்கள். குழம்பு ஊற்றியாச்சு. அப்புறம் நம்ம சிக்கன் வறுவலும் செஞ்சு முடித்தாச்சு. அது ஒரு கரண்டி, கல் மீன் ஒன்று, சில்லி மீன் ஒன்று போட்டு நல்லா செம டேஸ்ட்டு ப்ளஸ் சண்டே வைப் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த வைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.